நடக்காத ஒரு விஷயங்கள பத்தி சொல்றதுக்கு பேர் தான் கதை. நடக்கவே முடியாதுப்பா. நம்ம சொல்ற கதையில வர சம்பவங்கள் எதுவுமே நடக்கவே முடியாது. அந்த மாரியான சம்பவங்கள தான் நீங்க கற்பனை பண்ணி சொல்லணும். கற்பனைன்னா அதுதான். கதை விடுறியா? நீ என்ன கதை விடுறியான்னு சொல்லுவாங்கல்ல. கதைன்னா என்ன? பொய் சொல்றது தான். பொய்யா சம்பவங்கள கற்பனை பண்ணணும். அதாவது நடக்கவே முடியாது. இது நிஜமாகவே முடியாது. எந்த காலத்திலயுமே நிஜமாக முடியாத சம்பவங்கள கற்பனை பண்ணி கதையா சொல்லணும். அந்த மாரி நான் இப்போ ஒரு கதை சொல்றேன். இப்போ வந்து இறந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? இறந்து முடிச்ச உடனே மேல போயிடுறாங்க. மேல் லோகத்துக்கு போயிடுறாங்க. மேல் லோகம் இது அதான் நடக்க முடியாத சம்பவம் தானே! பொய் தானே கதை. அது கதையா தான் அது வந்து நான் உண்மை இது வந்து மூட நம்பிக்கை நான் சொல்றேன்னு கிடையாது. இது நான் பொய்ன்னு சொல்லிட்டே சொல்றேன். அப்போ வந்து இறந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? மேல போயிடுறாங்க. மேல போன உடனே அங்க ஒரு பெரிய அங்க ஒரு வாழ்க்கை இருக்கு. அங்க ஒரு ஹாஸ்டல், பள்ளிக்கூடம் எல்லாமே இருக்குது. அங்க போன உடனே இப்பதான் இன்னைக்கு புதுசா இறந்தவங்க யாரு? எத்தன பேர் வந்திருக்காங்க? அட்மிஷன் போடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வர்றாங்க. நெறைய பேர் வந்த உடனே எல்லாத்துக்கும் இப்பதான் இறந்தாரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்தாரு. இவரு நேத்தே இறந்துட்டாருங்க. கியூல நிக்கிறாரு. அட்மிஷன் இன்னும் போடல. வரிசையில நிக்கிறாரு. அவரு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. நாங்க தான் கூல் ட்ரிங்க்ஸ் குடுத்து வச்சு உட்கார வச்சிருக்கோம். சீக்கிரம் அட்டெண்டன்ஸ் சீக்கிரமா வந்து அட்மிஷன் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இருங்க இது ஒரு கம்ப்யூட்டர் ஒண்ணு பூலோகத்துலேருந்து வரவழைச்சிருக்கோம். வந்ததுக்கப்புறம் இந்த அட்மிஷன் வேலைலாம் சீக்கிரமா முடியும். கைரேகை வச்சுக்கலாம். கீழ இருக்கிற அந்த ஆதார் கார்டையே மேல் லோகத்தையும் நீங்க வரும்போது என்ன பண்ணுங்க, இறந்து முடிச்ச உடனே வரும்போதே நீங்க என்ன பண்ணுங்க, ஆதார் கார்டெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம வந்து மேல் லோகத்தில அதெல்லாம் இப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்த உடனே கைரேகை வச்சுட்டு உங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த மாரி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. மேல் லோகத்துக்கு வெல்கம் டூ மேல் லோகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்காரு. என்னன்னா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அதனால இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உடம்பு முடியாம அப்போ போய் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போயிட்டு வெளிய வந்துட்டாருன்னா, அவங்க பழையபடி சரியாயிடுவாங்க. சரியாகி புதுசா வந்துருவாங்க. இன்னொன்னு என்னன்னா, அங்கே வந்து மேல் லோகத்துல வந்து இந்த 120 மனிதர்களின் ஆயுள் காலம் 120 வருஷம். 120 வருஷம் வாழ்ந்தவங்கலாம் அங்க வர முடியாது. அதாவது வாழ்க்கை ஆயுள் காலம் குறையாம இருக்காங்க பாருங்க. அது குறைஞ்சிருக்கு பாருங்க. இப்ப 10 வயசுல இறக்குறாங்கன்னா, அவங்க இன்னும் 110 வருஷம் அங்க வாழலாம். மேல் லோகத்துல வாழலாம். கீழ் லோகத்துல வாழ முடியாதவங்க மேல் லோகத்துல வாழலாம். அதுதான் வந்து மேல் லோக கணக்கு. இப்ப 120 வருஷத்துக்கு 120 வயசு ஆயிடுச்சுப்பா இவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னா, அவ்வளோதான் முடிஞ்சுது. அவருடைய ஆயுள் காலம் முடிஞ்சுது. அவர் மேல் லோகத்துக்கு வர முடியாது. இப்போ ஒருத்தருக்கு 100 வயசு ஆகுது. அப்படின்னா அவர் இன்னும் 20 வருஷம் வாழலாம். அப்ப மேல வந்துருங்க வாழ்ந்துரலாம். இப்ப மீதி வருஷத்த நீங்க மேல போய் வாழ்ந்துருங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, 60 வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அப்ப அவரு வந்து இன்னொரு 60 வருஷம் வாழலாம். அப்ப அவருக்கு மேல் லோகத்துல 60 வருஷம் வாழலாம். இப்படிதான் வந்து மேல் லோக கணக்கே அதான். அதனால வந்து அப்ப வந்து 60 வருஷம் வாழ்ந்த பிறகு அங்கேயே அவங்க இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே அங்க வந்து அவ்வளவு. இப்போ வந்து ஒரு 20 வயசுல இங்க இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து மேல் லோகத்துக்கு வருவாங்க. இன்னும் 100 வருஷம் அவங்க வாழலாம். 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு 21 வயசாகும், 2 ஆகும், 3 ஆகும். அப்படி 25 ஆகும். அப்புறம் கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. ஒரு குடும்ப வாழ்க்கை அங்கேயே ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கு. அப்படி வாழ்வாங்க. அப்ப வந்து ஆ குடும்ப வாழ்க்கை எல்லாம் வந்து அப்படி ஒரு வாழ்க்கை. மேல்லோக வாழ்க்கை. இதான் மேல்லோக வாழ்க்கை. இப்படித்தான் வந்து மேல்லோக வாழ்க்கை அங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாரி. அப்ப பார்த்தீங்களா? அப்ப நடக்க முடியாத சம்பவங்கள தான் கதையா சொல்றது. அப்ப இதுவரைக்கும் சொர்க்கம், நரகம்ன்னு சொன்னாங்கல்ல. இது எல்லாமே இந்த மாரி தான். ஒரு கதை தான். அத உண்மையா பொய்யான்னு தெரியாம கதைய பொய்ய போய் உண்மைன்னு நம்புனாங்க. மேல்லோகம், சொர்க்கம் எப்படி நான் அழகா இந்த மாரி எவ்வளோ அழகா கற்பனையா ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா? அ இதுவரை யாராவது சொல்லியிருப்பாங்களா? நீங்க வாழ முடியாத வாழ்க்கை. அதாவது நீ இப்ப 50 வயசுல இறந்து போனன்னா, உனக்கு இன்னும் 70 வருஷம் உயிரோட வாழலாம். அந்த வாழ்க்கைய மேல போய் வாழு. அதுக்கப்புறம் வாழ முடியாது. அதுக்கப்புறம் நீ அங்கேயே இறந்து போயிருவ. 120 வருஷம் வாழ்ந்து முடிச்சுட்டியா? அதுக்கப்புறம் நீ வந்து எங்கேயுமே வாழ முடியாது. மேல் லோகத்திலே உனக்கு இடம் கிடையாது. இதுதான் வந்து இப்ப இது ஒரு கற்பனை அவ்வளோதான். இது ஒரு பொய் அவ்வளோதான். நல்லா இத பார்த்தா இது ஒருவேளை இந்த 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 நல்லா இருக்கே இந்த பொய். இந்த மதவாதிகள் என்ன நெனச்சிருப்பாங்க? சூப்பரா அருமையான பொய்யா இருக்கு. இந்த பொய்ய நம்ம மதத்துக்கு வச்சிருக்கலாம். அதாவது அரைகுறை வயசுல இறந்து போறவங்க தான். அவங்க மேல் லோகத்துல நம்ம கடவுள் அவருக்கு அங்க வாழ்க்கை குடுப்பாரு. இது நல்லா இருக்கே! இந்த மாரி ஒரு கதைய அற்புதமா சொல்லியிருக்கலாமே! எ நமக்கு தோணாம போயிடுச்சே! இத வச்சு அழகா கூட்டத்த சேர்த்துருக்கலாம், பணத்த சம்பாதிச்சிருக்கலாம். அப்படின்னு யோசிப்பாங்களா? மாட்டாங்களா? இப்படித்தான் அந்த காலத்துல இப்படித்தான் கதைய சொல்லியிருக்காங்க. பொய் சொல்லியிருக்காங்க. மக்களை ஏமாத்தியிருக்காங்க. அதாவது கதை சொல்லுகிற கலையை பயன்படுத்தி, அதை உண்மை என்று சொல்லி மக்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.